ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 25 செப்டம்பர் 2024. இன்றைய भगवानुடைய மகா வாக்கியம், भक्तों को सर्व प्राप्ति कराने का आधार इच्छा मात्रम अविद्या की स्थिति है. பாபா சொல்றாரு, பக்தர்களுக்கு, அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு, உங்களை இஷ்ட தெய்வமாக, குல தெய்வமாக வைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அனைத்து பிராப்திகளையும் செய்விப்பதற்கான ஆதாரம் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையாகும். जब स्वयं इच्छा मात्रम अविद्या हो जाते हो तभी अन्य आत्माओं की सर्व इच्छाएं पूर्ण कर सकते हो. பாபா சொல்றாரு, எப்பொழுது நீங்கள் அந்த ஒரு ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையை அனுபவம் செய்வீர்களோ, அதாவது நமக்கு முன்னாடியே புரிய வச்சிருக்கிறாரு, நீங்க நிறைவானவர்களாக ஆகணும். இதனுடைய அர்த்தம், அனைத்து குணங்கள் அனைத்து சக்திகளிலும் நிறைவானவர்களாக நீங்கள் ஆவீர்களோ, அப்பொழுதுதான் பிற ஆத்மாக்களினுடைய அனைத்து இச்சைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். कोई भी इच्छा अपने प्रति नहीं रखो, लेकिन अन्य आत्माओं की इच्छाएं पूर्ण करने का सोचो. அப்ப பாபா சொல்றாரு, தனக்காக எந்த ஆசையும் நீங்க வைக்க வேண்டாம். ஆனால் ஒரு வேலை பண்ணுங்க. என்ன வேலைவா? பிறருடைய ஆசைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்யலாம்? அதுக்காக மனிதர்களோட எல்லைக்குட்பட்ட ஆசையெல்லாம் நம்ம பூர்த்தி செய்யணும், அதுக்கு நான் தான் பொறுப்பு, அப்படியும் நம்ம பாரத்தை எடுத்துக்க வேண்டாம். அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. ஆத்மாவுக்கு என்ன தேவை? இந்த ஆத்மாவுக்கு சுகம் வேணும், இந்த ஆத்மாவுக்கு சாந்தி வேணும், இதுலயே நம்ம என்ன கொடுக்கணும்ன்றது அவங்களுடைய மனதினுடைய ஆத்மாவினுடைய ஆசை. அது என்னவோ அதை கொடுப்பதற்காக நீங்கள் கவனம் வைத்தீர்கள் என்றால் तो स्वयं स्वतः ही संपन्न बन जाएंगे. அப்ப இன்னொரு ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும். உடனே நான் என்ன பண்ணுவேன்? பாபா இந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுத்துரு. பாபா என்ன முதல்ல ஃபீல் பண்றாரு. எனவே பிறருடைய விருப்பங்களின் மீது நீங்கள் கவனம் வைத்தீர்கள் என்றால் தானாகவே உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறிவிடும். நீங்களும் நிறைவானவராக, அதாவது சம்பன்னமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஸோ சுலபமா நாம ஃபீல் பண்றதுக்கான வழி சொல்றாரு. மற்றவங்களுக்கு எதை கொடுக்கணும்னு நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பைய மேல இருந்து பகவான் நிரப்பிட்டே இருக்காரு. நல்லது. ஓம் சாந்தி.